நான் பிறப்பால் இந்து. அதற்காக நான் மதவெறி கொள்ள மாட்டேன். எம்மதமும் சம்மதம் என்பேன். எல்லா மதங்களும் எல்லோரும் அன்பாய் மகிழ்வாய் அமைதியாய் வாழவே சொல்கின்றன. எது பெரியது எது சிறந்தது என்று அடித்துக் கொள்ளச் சொல்லவில்லை. இதுவெல்லாம் சுயநல வெறியர்கள் சொல்வது. யார் எந்த மதமாயிருந்தால் என்ன, எல்லோரும் மனிதர்கள், நமது சொந்தங்கள். நான் பிறப்பால் சூத்திரன். மதம் மாறலாம், தகுதி மாறலாம், வசதி வாய்ப்பு உயரலாம், ஆனால் சாதி மட்டும் மாறாது. சாதி மாறாவிட்டால் என்ன, என் மனம் மாறும், அது மானுடம் பாடும். நான் யாருக்கும் தாழ்ந்தவனும் இல்லை, நான் யாருக்கும் உயர்ந்தவனும் இல்லை. எல்லோரையும் சமமாக மதிப்பேன், சமத்துவம் காப்பேன். நான் பிறப்பால் தமிழன். அதனால் தமிழன் மட்டும்தான் ஆளனும் என்று சொல்ல மாட்டேன். இங்கு வாழும் எல்லோரும் சமம் என்பதால் எல்லோருக்கும் வாழவும் உரிமை உண்டு, ஆளவும் உரிமை உண்டு. ஏவரும் இரண்டாம் தர குடிமகன் இல்லை. எனக்கு தமிழ் மொழி பற்று உண்டு. தமிழர்கள் தலை சிறந்த பண்பாடு உடையவர்கள் என்ற பெருமையுண்டு. ஏனென்றால் யாதும் ஊரே யாவரும் கேளர் என்று முதலில் மானுடம் பேசியவன் தமிழன். உலகம் முழுவதும் நல்வழியில் உய்ய உபாயம் சொன்னது எங்கள் வள்ளுவம். அதனால் தமிழன் என்பதில் நான் பெருமிதம் கொள்வேன். ஆனால் அதற்காக தமிழன் மட்டும்தான் ஆளனும் என்று சொல்ல மாட்டேன். இங்கு வாழும் எல்லோரும் சமம் என்பதால் எல்லோருக்கும் வாழவும் உரிமை உண்டு, ஆளவும் உரிமை உண்டு. ஏவரும் இரண்டாம் தர குடிமகன் இல்லை. இங்கு வாழும் எல்லோரும் சமம். சமாதான சகவாழ்வு வாழ்வோம் என்றுதான் சொல்வேன். யாதும் ஊரே யாவரும் கேளர் என்ற கொள்கை வழிதான் செல்வேன். நான் மட்டும் அல்ல, எங்கள் தமிழகமே இப்படித்தான். இங்கு வந்து ஆளனும் என்று பாகிருத முயற்சி செய்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதி பேசாதீர்கள், மதம் பேசாதீர்கள், இனம் பேசாதீர்கள், மனிதம் பேசுங்கள், மானுடம் பேசுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க என்ன செய்யலாம் என்று பேசுங்கள். இளஞ்ச ஊழல் மது வேலையின்மை தொலைய என்ன செய்யலாம் என்று பேசுங்கள். நாங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம். உண்மையான நல்ல மாற்றத்தை உருவாக்க வாருங்கள், வரவேற்கிறோம். ஆனால் மாற்று என்ற பெயரில் ஏற்கனவே முட்டி மோதிமுனை முறிந்து விழுந்து கிடக்கும் சாதி மத இன சரக்குகளை கட்டிக்கொண்டு இங்கு வாராதீர்கள். எங்களிடம் உங்கள் பருப்பு வேகாது. வாக்கு பெட்டியை கொண்டு எங்கள் விருப்பங்களை நீங்கள் பொய்த்து போகச் செய்யலாம், உண்மைகளை ஓரம் கட்டலாம். ஆனால் இப்படியே எவ்வளவு காலம்? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு விடிவு உண்டு.